ஒரு நாள் 5 பைக்கர்ஸ் ரேசிங் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பைக்கர் ரேஸ வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. லாஜிக்கல் ஆர்மி இந்த 5 பேர்ல பார்த்து சொல்லுங்க யார் அதுன்னு. A B C D. நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பியோட பைக்ல பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு. சோ அவரால ரேஸ வின் பண்ணவே முடியாது. ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. மிச்சம் இருக்கிற 4 பைக்கர்ஸும் முன்னாடி போறாங்க. ஒரு பெரிய காட்டுக்குள்ள போறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் அனிமல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட்ல ஒரு எலிஃபண்ட் அப்புறம் டைகர் இருக்கு. ரெண்டாவதுல ஒரே ஒரு டைகர் இருக்கு. அப்புறம் மூணாவதுல 2 டியர்ஸ் இருக்கு. இப்போ எலிஃபண்ட் இருக்க வழியில போனா 30 நிமிஷம் லேட் ஆகும். டைகர் இருக்கிற வழியில போனா 5 நிமிஷம் லேட் ஆகும். டீர் இருக்கிற வழியில போனா 3 மினிட் லேட் ஆகும். லாஜிக்கல் ஆர்மி சொல்லுங்க எந்த வழியில பைக்கர்ஸ் போனா சீக்கிரம் போவாங்க. உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. எலிஃபண்ட் வழியில எப்படியும் போக முடியாது. ஏன்னா தோத்து போயிடுவாங்க. செகண்ட் வழியில டைகர் இருக்கு. சோ 5 மினிட் லேட் ஆகும். ஆனா மூணாவது வழியில 2 டியர்ஸ் இருக்கு. சோ 3+3 6 நிமிஷம் லேட் ஆகும். அதனால செகண்ட் ரூட் தான் பெஸ்ட். 3 பைக்கர்ஸ் அந்த வழியில போறாங்க. ஒருத்தவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் வழியில போறான். அந்த 3 பைக்கர்ஸும் நல்லா ஃபாஸ்டா போறாங்க. ஆனா எதிரில ஒரு பெரிய மலை வருது. மவுண்டனோட ஹைட் டோட்டலா 100 மீட்டர் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல ஸ்லோப் கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கனால சோ பைக்கர்ஸ் 5 செகண்ட்ல 20 மீட்டர் முன்னாடி போறாங்க. ஆனா அடுத்த 5 செகண்ட்ல 10 மீட்டர் கீழ இறங்கிடுறாங்க. சோ அப்போ 10 செகண்ட்ஸ்ல வெறும் 10 மீட்டர் மட்டும் தான் அவங்க மேல போறாங்க. லாஜிக்கல் ஆர்மி நல்லா யோசிச்சு சொல்லுங்க 100 மீட்டர் மவுண்டனை எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுவாங்க. உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பைக்கர்ஸ் 10 செகண்ட்ஸ்ல 10 மீட்டர் ஏறி போறாங்க. சோ 80 செகண்ட்ஸ்ல 80 மீட்டர் ஏறிடுவாங்க. சோ மீதி 20 மீட்டரை 5 செகண்ட்ஸ்ல ஏறிட்டா அவங்க ஸ்லோப்பை ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாங்க. சோ டோட்டலா 85 செகண்ட்ஸ் ஆகும். 3 பைக்கர்ஸும் ஸ்பீடா மவுண்டன் மேல ஏறிட்டாங்க. உடனே மவுண்டன் இறங்குற ஸ்லோப் வந்துருச்சு. ஸ்லோப் இறங்குறதுக்கு பைக்கரோட ஸ்பீட் 5 மீட்டர் பெர் செகண்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அவங்களோட கரண்ட் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 20 மீட்டர் பெர் செகண்ட். சோ அப்போ ஒரு செகண்டும் பைக்கர்ஸ் 20 மீட்டர் போறாங்க. சோ சொல்லுங்க 100 மீட்டர் ஸ்லோப்பை கிராஸ் பண்றதுக்கு பைக்கர்ஸ்க்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஸ்லோப்போட ஸ்பீட் 5 மீட்டர் பெர் செகண்ட் பைக்கர்ஸோட ஸ்பீட்ல ஆட் ஆகுது. சோ டோட்டலா 25 மீட்டர் பெர் செகண்ட். ஆனா மவுண்டனோட ஸ்லோப் 100 மீட்டர். சோ 100 divided by 25 equal to 4. சோ 4 செகண்ட்ஸ் ஆகும் 3 பைக்கர்ஸும் அந்த மவுண்டன் ஸ்லோப்பை கிராஸ் பண்றதுக்கு. பைக்கர்ஸ் அப்புறம் ஒரு டெசர்ட் கிட்ட வர்றாங்க. அந்த டெசர்ட்டை கிராஸ் பண்றதுக்கு 3 வழி இருக்கு. ஆனா அவங்களுக்கு இப்போ தண்ணி ரொம்ப தாகமா எடுக்குது. இல்லாட்டி அவங்க இந்த டெசர்ட்டை வச்சு கிராஸ் பண்ண முடியாது. இப்போ அங்க இருக்க 3 வழியில ஒன்ல தான் தண்ணி இருக்கு. நல்லா பார்த்து சொல்லுங்க A B C. இதுல எந்த வழியில பைக்கர்ஸ் போனா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் வழியில கார்ஸ் வருது. சோ அவங்க அந்த டெசர்ட்டை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால அந்த சைடு தான் வாட்டரும் இருந்திருக்கும். அதனால செகண்ட் ரூட் தான் பைக்கர்ஸ் எடுக்கணும். அந்த ரூட் எடுத்து அவங்க அங்கிட்டு போறாங்க. ஆனா ஒரு பைக்கர் மட்டும் தேர்ட் ரூட்ல போறான். மீதி இருக்கிற 2 பைக்கர்ஸும் டெசர்ட்டோட வாட்டரை குடிச்சிட்டு அங்க இருந்து கிராஸ் பண்ணி போறாங்க. 2 பேரும் ஃபினிஷிங் லைன்ல இருந்து 100 மீட்டர் தூரத்துல இருக்காங்க. அப்ப ஒருத்தனோட பைக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொருத்தனோட பைக்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. 2 பேரும் ஃபினிஷிங் லைன்ல இருந்து 20 மீட்டர் தூரத்துல வந்து நின்னுட்டாங்க. சோ ஜஸ்ட் 20 மீட்டர் தான் இருக்கு. சோ யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி யார் அந்த 2 பேர்ல சீக்கிரமா கிராஸ் பண்ணுவா? ஏவா இல்ல பியா? யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெட்ரோல் கம்மியான பைக்கர் காலாலே பைக்கை நகர்த்தி ரேஸை ஃபினிஷ் பண்றாரு. அவர் வின் பண்ணிடுறாரு. வாங்க அடுத்த இடலுக்கு போகலாம். ரியா ஜங்கிள்ல இருக்கிறப்போ அவளோட கால் தடுக்கி அங்க இருக்கிற ஒரு பள்ளத்துல விழுந்துடுறா. அவ எழுந்து பார்த்ததும் எல்லா பக்கமும் இருட்டா இருக்கு. வெளியில எப்படி போறதுக்குன்னு ரியாவுக்கு புரியவே இல்லை. அப்போ ரியாவுக்கு 3 வழிகள் தெரியுது. அந்த 3 வழிகளுக்கு மேல 3 சிம்பிள்ஸும் இருக்கு. உடனே அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த 3 வழியில ஒரு வழி தான் கரெக்டான வழி, மிச்சது எல்லாம் தப்பான வழி. தப்பான வழியை சூஸ் பண்ணா இந்த குகையில நீ மாட்டிப்ப. ரியாவுக்கு ஒரு பேப்பர் கிடைக்குது. அதுல ஒரு ஹிண்ட் இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி இந்த ஹிண்ட்டை பார்த்து ரியா எந்த வழி எடுக்கணும்னு யோசிச்சு சொல்லுங்க. ஏவா இல்ல பியா இல்ல சியா? யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
ஹிண்ட்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, சோ அது 90 டிகிரியா இருக்கும். அதனாலேயே ரியா 90ன்னு இருக்கிற வழிக்குள்ள போயிட்டு அங்க இருந்து வெளியில போறா. வாங்க அடுத்த டீலுக்கு பார்க்கலாம். ரமா திடீர்னு கத்துறா, சமீர்னு சவுண்டா. சத்தம் கேட்டு செஃப் பேஸ்மெண்ட்டுக்கு வர்றாரு. லைட் ஆன் பண்ணி பாக்குறாரு, சமீர் இறந்து போய் கிடக்குறாரு. ரமா சமீரோட ஒய்ஃப் பக்கத்துல நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ சமீரோட தங்கச்சி பாயல் பேஸ்மெண்ட்டுக்கு வரா. யார் கொலை பண்ணது என்னோட அண்ணனை அப்படின்னு கத்துறா. கிரைம் சீனுக்கு டிடெக்டிவ் மெகுல் வர்றாரு. அவருக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸை புரிஞ்சிடுச்சு அண்ட் யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பேஸ்மெண்ட் ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. செஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் லைட் ஆன் பண்ணா. ரமா தான் அங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தா. இருட்டா இருந்தாலும் கூட அவ லைட் ஆன் பண்ணவே இல்ல. சோ அவ எப்படி சொன்னா சமீர் இறந்துட்டாருன்னு? இருட்டுக்குள்ள யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லைட் ஆன் பண்ணுவாங்க. சோ அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு சமீர் இறந்துட்டாருன்னு. சோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. மெகுல் இத புரிஞ்சுக்கிட்டு அவளை புடிச்சிட்டாரு. வாங்க அடுத்த டீலுக்கு போகலாம். மந்தன் அமிர்தாவை டீப் லவ் பண்றான். ஆனா அதை சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறான். ஒரு வாட்டி அவன் அமிர்தாவுக்கு ஒரு கோடர் லெட்டர் அனுப்புறான். அமிர்தாவுக்கு லெட்டர் சேர்ந்துடுச்சு. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல. லெட்டரோட ஒரு ஹிண்ட் கூட இருந்துச்சு. லாஜிக்கல் ஆர்மி லெட்டர் நல்லா பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட ஹிண்ட்டை டீகோட் பண்ணி உங்களால சொல்ல முடியுமா இதுக்கு என்ன ஆன்சர்னு? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஹிண்ட்ல ஏ பி பாயிண்ட் பண்ணுது, சி டி பாயிண்ட் பண்ணுது. சோ அப்போ ஒரு லெட்டருக்கு அடுத்து வச்சு பார்க்கணும். சோ ஜேக்கு அடுத்ததா ஐ வரும், எம் கிட்ட எல் வரும், அப்புறம் பி கிட்ட ஓ. அப்படி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுனால ஐ லவ் யூ கிடைக்கும். அமிர்தாவுக்கு இது புரியாம அதை அவ டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டா. வாங்க அடுத்த இடத்துக்கு பார்க்கலாம். சப்னா அவளோட அக்கா வீட்டுக்கு கிளம்புறா. போறதுக்கு முன்னாடி அவளோட பையன் ரோகனோட ரூமுக்கு போறா. ரோகனோட ரூம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. அவளுக்கு செம கோவம் வந்து ரோகனோட போனை புடுங்கி ஒரு லாக்கர்ல வச்சுட்டா. போன் வேணும்னா ரூமை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள போன் எடுத்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவளோட அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டா. கொஞ்ச நேரத்துல அவளோட பையன் ரூமை க்ளீன் பண்ணிட்டு போட்டோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்புறான். அவ போட்டோவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா அது ஃபேக்குன்னு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி சப்னா போட்டோல அப்படி எதை பார்த்து கண்டுபிடிச்சா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கோட டேட் 4th ஜூலை. இது ஸ்டேஷன்லயும் அப்புறம் ரூம்ல இருக்கிறையும். ஆனா பிக்ல இருக்கிற டேட் பாருங்க 29 மார்ச். சோ அது ஒரு பழைய போட்டோ. ஷப்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ரோகனும் இப்ப மாட்டிக்கிட்டான், போன் லாக்ல இருக்கு. வாங்க அடுத்த டீலுக்கு போகலாம். அந்த வீட்ல அந்த ஓனரோட கொலை நடந்துருச்சு. அந்த டைம்ல வீட்ல 3 பேர் இருந்தாங்க. போலீஸ் 3 பேர்ட்டையும் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வேலைக்காரன் சொல்றான், சார் நான் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டாவது வேலைக்காரன் சொல்றான், சார் நான் மாட்டுல இருந்து பால் கறந்துகிட்டு இருந்தேன். மூணாவது வேலைக்காரன் சொல்றான், சார் நான் ஓனர் ஜூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாரு யாரு பொய் சொல்றதுன்னு. எப்படி உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி யாரு பொய் சொல்றதுன்னு? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஆள் தான் பொய் சொல்றான். ஏன்னா அவன் பால் கறந்துட்டு இருந்தேன்னு சொன்னான். காலமாட்டுல பால் கறக்க முடியுமா? சோ அவன் தான் பொய் சொல்றான். போலீஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. பிரீத்தி அண்ட் பிரேயாஸை பார்க்க ஒரு வாட்டி கெஸ்ட் ஒருத்தவங்க வர்றாங்க. பிரேயாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு வால்ல ஒளிச்சு வச்சிடறான். அடுத்த நாள் அவனோட ஒய்ஃப் பிரீத்தி போலீஸை கொண்டு வர்றா. பிரேயாஸை அரெஸ்டும் பண்ணிடுறா. இது எப்படி பாசிபிள்? பிரேயாஸ் பிரீத்திக்கு பதிலா அந்த கெஸ்ட்டை எப்படி கொலை பண்ணா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க லாஜிக்கல் ஆர்மி. கெஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, அது பிரீத்தியோட ட்வின் சிஸ்டர் தான். பார்க்க ஒரே மாதிரி இருந்தாங்க. சோ அவளை பிரீத்தின்னு நினைச்சிட்டு கொலை பண்ணிட்டான். போலீஸ் பிரேயாஸை பிடிச்சிட்டாரு. வாங்க அடுத்த டெலுக்கு போகலாம். இங்க உள்ள ஏ அண்ட் பி நல்லா பாருங்க. 2 பேர்ல யாரு முட்டாள்? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை 2 பேருமே முட்டாள் தான் தோணுது. ஏன்னா 2 பேரும் பேலன்ஸை மிஸ் பண்ணா crocodiles இருக்கு. சோ அது பெரிய ஆபத்து. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிடில்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.